வணக்கம். முதல் செய்திக்காக நித்யா. பேருந்தில் பயணம் செய்த முதியவரிடம் செல்போன் பறிப்பு. விரிவான செய்திகள். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் பகுதியை சேர்ந்தவர் ராதாகிருஷ்ணன். இவர் வேடச்சந்தூர் பேருந்து நிலையம் அருகே பூக்கடை வைத்து நடத்தி வருகிறார். இந்நிலையில் திண்டுக்கல் சென்றுவிட்டு வேடச்சந்தூருக்கு தனியார் பேருந்தில் வந்து கொண்டிருந்தார். அப்போது வேடச்சந்தூர் பேருந்து நிலையத்திற்குள் பேருந்து நுழைந்தது. பேருந்தில் இருந்த ஒரு வாலிபர் ராதாகிருஷ்ணன் சட்டை பையில் வைத்திருந்த செல்போனை பறித்து கொண்டு பேருந்தில் இருந்து தப்பியோடினார். பொதுமக்கள் அந்த வாலிபரை விரட்டி பிடிக்க முயன்றபோது செல்போனை அங்கேயே விட்டுவிட்டு தப்பித்தார். ஆனாலும் அந்த பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் அவரை துரத்தி சென்று பிடித்தனர். உடனே வேடச்சந்தூர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். அதில் அவர் செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்த குமார் என்பதும் கடந்த 3 ஆண்டுகளாக வடமதுரையில் தனது தாயாருடன் வசித்து வந்த நிலையில் பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டதும் தெரியவந்தது. மேலும் இந்த சம்பவம் குறித்து வேடச்சந்தூர் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். பட்டப்பகலில் பேருந்தில் பயணம் செய்த முதியவரின் செல்போனை வாலிபர் பறித்து சென்ற சம்பவம் வேடச்சந்தூர் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது.